ஹாய் கௌதம். என்ன சந்தியா திடீர்னு மேட்ச், அதுவும் ஒரு ரெகுலர் ட்ரெஸ்ல? மேட்ச் தான், ஆனா மேட்ச் இல்ல. மேட்ச் தான் ஆனா மேட்ச் இல்லையா? விளையாடுறாங்க ஆனா விளையாடல. ஹலோ, ஆர் யூ ஓகே? ஐ அம் அப்சல்யூட்லி ஓகே. ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க பாரு, கேமரா, ரிஃப்ளெக்டர். தப்பாரா, இந்த மேட்சை கவர் பண்ண ஒரு டிவி சேனலா? அவங்க டிவி சேனல் இல்ல, ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ், குறும்பட இயக்குனர்கள். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க, ஜூம் பண்ணுங்க. என்ன பண்றீங்கப்பா? ஃபோக்கஸ் செய்யல பாரு, அந்த பக்கம் கவர் பண்ணுங்க. ஆமா, அவங்க இதை ஷூட் பண்றாங்க. கேமே இவங்களுக்காக தான் இந்த பசங்க ஆடுறாங்க. இந்த பசங்களை வச்சு ஷார்ட் பிலிம் பண்றாங்க. ஷார்ட் பிலிமா? ஹீரோ நான் இங்க இருக்கும்போது? ஹலோ, அவங்க ஒன்றும் ஹேர் டை விளம்பரம் எடுக்கல. சின்ன பசங்க இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் விளையாடாம கம்ப்யூட்டர்லயும் பிஎஸ்பிலையும் வீடியோ கேம்ஸ் விளையாடி அவங்க ஹெல்த் எப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு, இந்த அவுட்டோர் கேம்ஸ்ல கிடைக்கிற எக்ஸசைஸை எப்படி மிஸ் பண்றாங்கன்னு ஷார்ட் ஃபிலிம். நாட் பேட். சும்மா நாட்டுல வேற பிரச்சனையே இல்லாத மாதிரி காதல் கதைகளை எடுக்காம இதை எடுக்கிறாங்களே, ரியலி அப்ரிஷியபிள். பட் நம்ம ஹீரோ எப்படி இவங்களுக்கு லிங்க் ஆனா? இவங்கெல்லாம் நம்ம தெருவில் இருக்கிறவங்க. அப்பப்போ கிறிஷ் அவங்க கூட போய் கிரிக்கெட் விளையாடுவான். அதான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி என்ன வந்து கேட்டாங்க. என் பையனுக்கு ஜோடி நயன்தாரானா நடிப்பான்னு சொன்னேன். ட்ரை பண்றோன்னு சொன்னாங்க. Who knows? சினிமால என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அன்புல ரஜினிகாந்த்ல அங்கிள்னு ரஜினியை பார்த்து கூப்பிட்ட சின்ன பொண்ணு மீனா கொஞ்ச நாள்லயே ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிச்சு. You're right. நம்ம பையனை செலக்ட் பண்ணல, இப்ப அந்த கிறிஸ் பையன் என்ன ஆகறான்னு பாரு. கிறிஷ், கிறிஷ்! கிறிஷ்! கிறிஷ், கிறிஷ், கிறிஷ்! என்னாச்சுப்பா? இங்க பாரு. என்னாச்சு? கண்ணு சத்யா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. Go. கிறிஷ்! யாராவது தண்ணி கொடுங்க. கிறிஷ்! ஏய், கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? கிறிஷ், இங்க இந்த மாதிரி நேரத்துல டம்மி பால் வச்சு ஷூட் பண்ண வேண்டாம். சார் இது கிறிஷ்! கிறிஷ், இங்க பாருப்பா. சார், கிறிஷ், அது ஆக்சுவலி ஸ்டே பேக் மேன், ஸ்டே பேக். சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது ஒரு பேசிக் சேஃப்டி கூட இல்லாம எப்படி மேன் படம் எடுக்கிற? ஐயோ, சந்தியா, கிறிஷ். நீ போய் தண்ணி கொண்டு வா. கிறிஷ்! 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 ஏய், are you all right? கிறிஷ்! கிறிஷ், you okay? இங்க பாரு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. மயக்கம் போட்டு விழுந்துட்டியே, எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். வா, எந்திரி. மெதுவா. வேண்டாம்ப்பா, எல்லாம் ஆக்டிங்ப்பா. ஆக்டிங்கா? பால் நெஞ்சில பட்டுதேடா கண்ணா. டம்மி பால்ப்பா. டம்மி பாலா? ஆமா சார், ஸ்கிரிப்ட் பிரகாரம் பையன் விளையாடும் போது பால் பட்டு ஃபெயிண்ட் ஆகணும். அதான் சார் நாங்க முதல்ல டம்மி பால் ரெடி பண்ணிட்டோம். பட் உங்க பையன் ஆக்டிங்ல எங்களையே மிரட்டிட்டான். தேங்க்ஸ்ப்பா. எனக்கு அடிபட்டா அவ்வளோ டென்ஷன் ஆவீங்களாப்பா? நானா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமாப்பா? ஐ லவ் யூப்பா. ஐம் so சாரிப்பா. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. வேணும்னா கிரவுண்டு 2 வாட்டி ஓடி வரட்டுமா? வேணாடா கண்ணா. சாரி சார், வெரி சாரி. பரவாயில்ல சார், ஷூட்டிங்னு தெரிஞ்சோம் பையன் ஆக்டிங்கை பார்த்து உண்மையோட துடிச்சிங்க பாருங்க. அதான் எங்க ஷார்ட் ஃபிலிமோட சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், கேமரா அந்த பக்கம் ஷூட் பண்ணுங்க. கிறிஷ், தண்ணி குடிக்கிறியா? எந்திரி. ஐம் ஓகே டாட். இட்ஸ் ஓகே. ஐ லவ் யூப்பா. I love you, Krish. I love you so much. I love you so much. Come, let's go.
விக்கி, என்ன தனியா இருக்க? அத்தை, சொல்லு விக்கி. நாளைக்கு இந்நேரம் தனியா தானே இருப்பேன். அதான் ஒரு சின்ன ரிஹர்சல். அதான் அடுத்த வருஷம் வரவே இல்லடா. அதான் யோசிக்கிறேன், அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா இல்ல பேசாம டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு போலாமான்னு. ஒரு வாரம் கழிச்சா? டேய், உங்க மாமா கஷ்டப்பட்டு டிக்கெட்டை வாங்கியிருக்காருடா, அத போய் கேன்சல் பண்ணலான்னு சாதாரணமா சொல்ற? பயப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். நான் இன்னைக்கே கிளம்புறேன். சந்தோஷமா? சேச்சே, ஏய் ஏய் கோகி, எப்படா கிளம்புவான்னு கேலண்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? போட. அத்தை, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது உங்க மனசு நோகிற மாதிரி பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேரு தான் அமெரிக்கால சிகாகோல இருக்கேன்னு. நான் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். எப்பவோ ஒருத்தர் பிராம்ல குழந்தைய தள்ளிட்டு போறத பார்க்கலாம். அமைதினா காது வலிக்கிற அளவுக்கு அமைதி. கோக் வாங்க கூட மிஷின் தான். காயின் போட்டா கோக் வரும். பெட்ரோல் பங்க் போனா கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு நம்மளே போட்டுக்க வேண்டியதான். தப்பி தவறி கூட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அத்தை. சில நேரத்துல உலகத்துல எல்லாருமே அழிஞ்சு நான் மட்டும் தனியா இருக்கணும்னு கூட தோணும். சோ பிளடி லோன்லினஸ். அதான் வருஷத்துல 5 நாள் இங்க வந்து என்னை நானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். That helps me to be active and energetic all over the year. அத்தை, வாசல்ல பேப்பர் போடுற சின்ன பையன்ல ஆரம்பிச்சு காய்கறி விற்கிறவன், மளிகை கடைக்காரன், தாத்தா, பாட்டி, மாமா, ஸ்ருதி, நீங்கன்னு எல்லார்கிட்டயும் நான் ஸ்டாப்பா பேசி தீக்கிறேன். யுஎஸ்ல யாரையாவது பார்த்த மாதிரி இருக்குன்னு பக்கத்துல போய் பார்த்தா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்னு சண்டைக்கு வந்துருவாங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு வந்து இங்க என்ன வேணாலும் குத்தடிக்கலாம். ஏன்னா இது எங்க அத்தை வீடு, மாமா வீடுங்கிற சந்தோஷ உரிமை. சான்ஸே இல்லை. இந்த 5 நாள் சந்தோஷம் ஒரு வருஷம் யுஎஸ் வாழ்க்கையை தாக்கு பிடிக்க வைக்கும். ஐ லிவ் ஃபார் த மொமெண்ட் அத்தை. யா, எங்க அப்பா சாயந்தரம் 6 மணிக்கு வரும். சேர்ந்து பேட்மேன் படத்துக்கு போறோம். வர வழியில இந்தியன் ரெசிபி ஹோட்டல்ல சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனாரு. கொஞ்ச நேரத்துல ஃபோன் வருது. ட்வின் டவர் அட்டாக்ல அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்கன்னு. சின்ன வயசுல நான் அம்மான்னு கூப்பிட்டேன். இப்ப அத்தைன்னு கூப்பிடுறேன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அத்தை, நான் பண்ண எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. ஃபோன் பண்ணாம இருந்துடாதீங்க அத்தை. கோகி, நான் கிளம்புறேன். விக்கி, ஐ லவ் யூடா. Yay!